கார்த்திக். நான் MBA படிச்சிருக்கேன், முதுகலை ஆசிரியர். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் பாடத்துல இருந்து ஒரு செயல் பகுதியை பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நமக்கு தமிழ் புக்ல 4 பகுதியா இருக்கு. என்னென்ன இருக்கு? செயல் பகுதி, என்ன இருக்கு? உரைநடை பகுதி, இலக்கண பகுதி, துணை பாடங்கள், கதை பகுதி. இந்த 4 பகுதியுமே ஒரே மாதிரி இருக்கா? நம்ம செயல் என்ன பார்ப்போம்? நம்ம 6th ல இருந்து 10th வரை படிச்சிருக்கோம்ல. இப்போ நம்ம தமிழ் புக்ல என்ன பார்க்குறோம் அப்படின்றது மட்டும் இல்லாம அந்த 4 பகுதியை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ செயல்ல நம்ம என்ன பார்க்குறோம்? அந்த பாடலை பார்க்குறோம். அந்த பாடல் நமக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம அந்த பாடலுடைய ஆசிரியர் பார்க்குறோம். அந்த ஆசிரியருடைய என்ன பார்க்குறோம்? எங்க அவருடைய பிறந்த தேதி, தந்தை பெயர், தாய் பெயர், என்ன ஊர், அவருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாம் பார்க்குறோம். அதுதான் செயல் பகுதின்னு சொல்றாங்க. சரிங்களா? கதைனா ஒரு கதையா சொல்றாங்க. சரிங்களா? உரைநடை பகுதியில என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்குறோம்? தெரிஞ்சதே சொல்லலாம். தப்பு இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தாலும் சரி, கோல்டா பேசலாம். தப்பா இருந்தா மாத்திக்கலாம். சரிங்களா? சொல்லுங்க. உரைநடையில என்ன பார்க்குறோம்? இல்ல ஒரு ஊர் பெயர் இருக்குன்னா அந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, ஓகேங்களா? அந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம தர்மபுரி எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன சிறப்பு? என்ன சிறப்பு? ஃபோர்ஸ்ல 2 பேர் இருக்காங்கல்ல, என்ன சிறப்பு? அப்போ அவர்களை பற்றி சொல்வதுதான் உரைநடை பகுதி. இப்போ நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா செயல் பகுதி பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம வாழக்கூடிய காலத்துல, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு காலத்துல எது அழியக்கூடிய செல்வம், எவை அழிவில்லாத செல்வம்? 2 இருக்கு நமக்கு. அழியக்கூடிய செல்வம்னா என்ன, அழிவில்லாத செல்வம்னா என்ன? இது பேசிக்கா சொல்லுங்க. பாடத்துல இருந்து சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. நார்மல் கொஸ்டின்ஸ் தான். நான் மோட்டிவேட் பண்றேன். நான் எடுக்கிற டாபிக் உங்க வாயிலிருந்தே வரணும். அதுக்காக தான். அழியக்கூடிய செல்வம்னா என்ன, அழிவில்லாத செல்வம்னா என்ன? பணப்பொருள் எல்லாம் அழியக்கூடிய செல்வமா, அழிவில்லாத செல்வம்? அழியக்கூடிய செல்வம். சரி, அழிவில்லாத செல்வம் கல்வி. ஏன் கல்வின்னு சொல்றீங்க? அதுவும் அழியக்கூடிய செல்வம் தானே. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. பரவாயில்ல. அதாவது அழிவில்லாத செல்வம் கல்வின்னு சொல்றீங்க. ஏன்? ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்போ நம்ம ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா நம்ம எதுக்காக என்ன பண்ணுவோம்? காரணம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டோம். இப்போ நம்ம எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வரோம்? நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அந்த காரணத்துக்காக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரோம். அதே மாதிரி அழிவில்லாத செல்வம் கல்வின்னு சொல்றேன். ஏன்? அதுக்கும் அழிவு இருக்குல்ல. இப்போ எடுத்துக்காட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கடல் பகுதி இருக்கு. ஒரு கடல் ஓரமா ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கு. சரிங்களா? ரொம்ப பெரிய பணக்காரர் அவர். அவர்கிட்ட இல்ல நிறைய நகை இருக்கு, நிறைய கார் இருக்கு, நிறைய வசதி இருக்கு. ஓகேங்களா? அதுல அந்த வீடு ஒரு வெள்ளம் வந்ததுனால அந்த வீடு என்னாச்சு? மூழ்கிடுச்சு. சரிங்களா? அப்போ அந்த பணம், பொருள், ஆபரணங்கள், கார் ஃபுல்லா என்னாச்சு? அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் படிச்ச படிப்பு, அதாவது பட்டம் படிச்ச சர்டிபிகேட் இருக்கு. அதுவும் அழிஞ்சிடுச்சு. திரும்பவும் வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? இந்த சர்டிபிகேட் வாங்க முடியுமா? நான் என்ன பாடத்துக்குள்ள போல மோட்டிவேட்டா பண்றேன். அந்த அழிஞ்சு போன சர்டிபிகேட் வாங்க முடியுமா? பணப்பொருள் வாங்க முடியுமா? போய் கேஸ் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? எதுக்காக போய் கேஸ் கொடுக்கலாம்? என்னுடைய படிப்பு இந்த வெள்ளத்தின் காரணமாக அழிஞ்சு போயிடுச்சு, இந்த நீர்ல மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்டிபிகேட் திரும்பவும் கிடைக்கும். அதுவே எங்கிட்ட இவ்வளவு காசு இருந்துச்சு, இவ்வளவு கார் இருந்துச்சு, இவ்வளவு நகை இருந்துச்சு, திரும்பவும் வேணும்னா வருமா? வராது. அப்போ இந்த உலகத்துல ஒருவர் நிலைத்து இருக்க வேணும் அப்படின்னா நம்மளுடைய பணம் கிடையாது, பொருள் கிடையாது, அந்தஸ்து கிடையாது, ஆபரணங்கள் இல்லை, நம்மளுடைய கல்விதான். சரிங்களா? அந்த கல்வியை நம்ம எப்படி எல்லாம் படிக்கணும், எந்த மாதிரி எல்லாம் படிக்கணும், அதனுடைய கிளைகள் என்ன, நாம அப்படிப்பட்ட கல்வி எப்படி படிச்ச நமக்கு நன்மைகள் அப்படின்றதுதான் ஒரு செயல் பகுதி. இந்த நீதி வெண்பா ஒரு செயல் இருந்து நான் டீச் பண்ண போறேன். சரியா? எதுக்காக நீதி வெண்பான்னு சொல்றாங்க? தலைப்பே நீதி வெண்பால இருந்து ஒரு செயல் பகுதியில 4 வரி தான் இருக்கு. ஈஸியா பார்த்துக்கலாம். ஓகே, நீதினா என்ன? நீதினா என்ன பொருள்? புரியல. நியாயம். ஓகே, நமக்கு நியாயம் நம்ம எங்க போவோம்? நீதினா உண்மை, ஓகேவா? கட்டுப்பாடு, மெய், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, வெண்பா நம்ம பாவகை பார்த்துருக்கோமா? பாவகை எத்தனை வகைப்படும்? என்னென்ன? வெண்பா,
ஒரு செயல்ல எவற்றை அடின்னு சொல்வோம், எவற்றை சீர்னு சொல்வோம். அடினா என்ன, சீர்னா என்ன. இப்போ ஒரு 8 வரி 4 வரி இருக்கு அப்படின்னா ஓகேங்களா, அதுல எவரை அடின்னு சொல்வோம், எவற்றை சீர்னு சொல்வோம். வெரி குட். அந்த வரியில இருக்க வேர்ட்ஸ் வந்து சீர். கிளாப் பண்ண, வெரி குட். ஓகேவா, அடினா என்ன, சீர்னா என்ன. அடினா வரிகள் தான் சொல்லுவோம் சரியா. சீர்னா அந்த வரியில சொற்கள் வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் சீர்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது வெண்பானுடைய செயல்கள்ல 4 வரிகள் இருக்கும். ஒரு சில பாடல்ல 2 வரியில இருந்து 12 வரி இருக்கும். நாம இப்போ 4 வரிகள் தான் பார்க்க போறோம் சரிங்களா. அதுல முதல் வரியில 4 சீர் இருக்கும், இறுதி அதாவது இயற்சீர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சீர் இருக்கும் சரிங்களா. சரி, நம்ம நிறைய நூல் படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கோம், புறநானூறு, திருக்குறள், வேற ஓகே. எடுத்துக்காட்டு நம்ம திருக்குறள் எடுத்துக்கலாம். அதுல நம்ம நிறைய குறள் பார்த்திருக்கோமா இல்லையா. கல்வி பற்றி ஏதாச்சும் ஒரு குறள் தெரிஞ்சு சொல்ல பார்க்கலாம். 1330 குறள் இருக்கு. அப்புறம் அதிகாரம் 133 அதிகாரங்கள் இருக்கா இல்லையா. அந்த 1330 குறள்ல ஏதாச்சும் கல்வியோட அதிகாரம் ஒன்று இருக்கு. அந்த குறள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு குறள் கல்வி பற்றி நிறைய இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. இதுக்கு என்ன விளக்கம்? கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. ஓகே, என்ன விளக்கம்? பொருள் நம்ம படிக்க வேண்டிய நூல்களை ஐயோ 10th வந்துட்டோமே படிக்கணும், கடமைக்கு படிக்க கூடாது சரியா. நம்ம படிக்க வேண்டிய புத்தகத்தை என்ன பண்ணணும், பிழை இல்லாமல் அதை நமக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க, நமக்கு நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம், நமக்கு தெரியாத ஏதாச்சும் இருந்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணணும், ஆர்வத்தோட படிக்கணும். சும்மா கடமைக்கு ஏனோ தோணும் படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவுதான் விழுந்து எடுத்து படிச்சாலுமே மைண்ட்ல மெமரியா இருக்காது. ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், நாளை கேட்டோம் அப்படின்னா மறந்துடும். பாய்ஸ் ஏதாச்சும் குறள் சொல்ல. வெரி குட் மக்களா, பரவாயில்ல சொல்லுங்க. இவ்வளவு குறள் படிச்சிருக்கோம். நான் கல்வி பத்தி தானே கேட்டேன், என்ன பத்தியா கேட்டேன், எவ்வளவு பத்தியா கேட்டேன். நிறைய இருக்கு, நான் சொல்லவா, 2 சொல்லவா. கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்ற. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த உலகத்துல அறிவில்லாத ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா கல்வி மட்டும்தான். ஓகேவா. இன்னொன்னு என்னது, எண்ணென்ப ஏழை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர் இருக்கு. வேற குறள் இதுக்கு நமக்கு எண்ணும் எழுத்தும் இரு கண்களை போன்றது. அப்போ ஒரு கண் எழுத்து, ஒரு கண் எண்கள் போன்றது. வேற தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவை. இதுக்கு என்ன பொருள், நம்ம இந்த ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணறு நம்ம எவ்வளவுதான் நோண்ட நீர் சுரக்குமோ அவற்றை போல நம்ம நிறைய புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக நம்மளுடைய அறிவே மென்மேலும் வளருமே தவிர எப்படி இருக்காது, உயரமா தாழுமா. வெரி குட். சரி, இப்ப செயல்குள்ள கூட அதிகமா பேசுறதுல சரி ஓகே கவனிங்க. நமக்கு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட கல்வியை படிக்கணும் ஓகேவா. இந்த படிப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன நல்லது இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை நமக்கு யாரு சொல்றாங்க அப்படின்னா காபா செய்கு தம்பி பாவலர். காபா இவர் பாத்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டு 1874ஆம் ஆண்டுல இருந்து 1950 வரையும் இருந்திருக்கிறாரு. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடின்ற ஒரு ஊர்ல வந்து பிறந்திருக்கிறார் சரியா. அது மட்டும் இல்லாம இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா சதாவதானம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அதுல சதம்னா என்ன, இவருடைய சிறப்பு பெயர் சதாவதானம். சதம்னா என்ன, வெரி குட் 100. தானம் அப்படின்னா தானம் பண்ணதா. வேற நான் வந்து நடைமுறை வழக்குல கேட்கல, தமிழ் பாடத்துல தானம்னு என்னன்னு சொல்றோம், கலை. எதுக்கு இவருக்கு சதாவதானம் என்று சொல்றாங்க அப்படின்னா அந்த சதாவதான பெயர் வந்து யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரங்கம், அதாவது ஒரு விக்டோரியா சென்னையில வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, அந்த அரங்கத்துல நிறைய அறிஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த செய்கு தம்பி பாவலர் வந்து பாத்தீங்கன்னா 15 வயதுல இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா செயலுக்கு உரை எழுதியுள்ளார். நாம என்ன பண்ணுவோம், அழகா ஜாலியா விளையாடுவோம், நல்லா சாப்பிடுவோம், ஃபோன் பார்ப்போம். ஆனா இவர் அப்படி கிடையாது. என்ன வயசு,
15 வயதில் இருந்தே இவருக்கு ஒரு ஆர்வம். என்ன ஆர்வம் அப்படின்னா ஸ்டைலுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய திறமையை இவருடைய பெருமையை பார்த்துட்டு அங்க விக்டோரியா அரங்கத்தில் உள்ள அறிஞர்கள் அப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே நம்ம கேள்வி கேட்போம். சரிங்களா? இப்ப நானே இருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டி சொல்றேன். நான் டீச் பண்ணதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா சொல்வேன். தமிழ் தான் இருந்தாலுமே அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது தடுமாற்றம் எல்லாருக்குமே இருக்குமா இருக்காதா? டக்கு சொல்ல வராது, யோசிப்போம். ஆனா இவர் அப்படி கிடையாது. 100 பேருமே 100 கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு தேவையான ஆன்சர் கரெக்டா சொல்வார். ஓகேவா? அப்போ சதாவனந்தனை யாருக்கு சொல்வாங்க அப்படின்னா நுண்ணறிவு, அவருடைய அறிவை வந்து சோதிப்பாங்க. அவருடைய என்னது டேலண்டா அவருடைய திறமைகள் எல்லாமே கொண்டுதான் அவருக்கு சதாவதானம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய இதுல எங்கன்னா இடலாக்குடியில ஒரு மணி மண்டபமும் இருக்கு. அது யார் கட்டினது தெரியுமா? எம்ஜிஆர். சரிங்களா? சரி, இது வந்து இவருடைய என்னது வரலாறு. யாருடைய வரலாறு? சேது தமிழுடைய வரலாறு. இப்ப படத்துக்குள்ள போலாமா? சரி, எழுதி போடுறேன். இதுதான் 4 வரிகள் பாடல். ஃபர்ஸ்ட் பாருங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையார் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. ஓகே, இது என்னவோ 4 வரி சொல்றாங்க. என்னவா அறிவு பெருக்கி அருள் அப்படின்னு என்னமோ புரியல. இப்ப விளக்கம் பார்க்கலாமா? சரி, ஓகே. அருளை பெருக்கி, அருள்னா என்ன? இறைவா, நான் எப்படியாச்சும் நான் படிச்சிடணும். எனக்கு இந்த வந்து வீட்டில் உட்காந்துட்டு சாமி நம்பிக்கை இருக்கணும் தான். முருகா, நம்ம ரொம்ப நம்புறேன், கைவிட்டாத. எப்படியாச்சும் பாஸ் ஆகணும் அப்படின்னா பாஸ் ஆயிடுவோமா? நம்ம என்ன பண்ணணும்? படிச்ச மட்டும் போதுமா? பேச்சு பண்ண மட்டும் போதுமா? என்ன பண்ணணும்? எக்ஸாம் தேர்வு எழுதினாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாஸ். எனக்கு கடவுள் இருக்கிற பக்கத்துலயா, சாமி எனக்கு கைவிடாது அப்படின்னு நீங்க சாமிகளே உட்காந்துட்டு முருகா 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 சிவா சிவா சிவன வந்துருமா? வராது. சரியா? அப்போ அருளை பெருக்கி அப்படின்னா அருளை என்னது? கருணை, இரக்கம். பொருள் எழுதி போறேன். கருணை, இரக்கம் சொல்லலாம். அப்படிப்பட்ட கல்வியை படிப்பதன் மூலமாக கருணை, இரக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கிக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் அறிவை திருத்தி. அறிவுனா நம்மளுடைய அறிவை அப்போ படிப்பதன் மூலமாக நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கும்? திருத்தி. சரிங்களா? நெக்ஸ்ட் மருளை அப்படின்னா மருள்னா என்ன? மருள். மருள்னா மயக்கம், அறியாமை. மயக்கம்னா இப்போ ஒரு நல்ல வழி இருக்கு, தீய வழி. நல்ல வழி, கெட்ட வழி இருக்கு. சரிங்களா? அப்போ நல்ல படிச்சோம் அப்படின்னா எந்த வழியில போவான்? இப்போ நல்ல வழியில போனா நல்லது செஞ்சு என்னடா பல நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த வெள்ளாம போய் ஒரு பீச் பக்கம் போனோம் அப்படின்னா ஏதோ நம்ம என்ன பண்ணலாம்? திருடுனா எனக்கு கோடி கோடி லட்சமா பணம் வருது. அப்பட இந்த வழியில போவான் அப்படின்றது யாருடைய முட்டாள்தனம்? யார் அந்த மாதிரி யோசிப்பான்? படிக்காதவன் தான் யோசிப்பான். படிச்சவன் பரவாயில்ல, எனக்கு தீய வழியில வரக்கூடிய
சேவை எதுவுமே வேண்டாம். நான் நல்ல வழியிலே போயிட்டு கஷ்டப்பட்டாலுமே பரவாயில்ல, நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாம என்னுடைய வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத யாரும் சொல்லுவாங்க? படிச்சவங்க தான் சொல்வாங்க. சரிங்களா? அப்போ மருளை அகற்சி அப்படின்னா எனக்கு மருளா மயக்கம், அறியாமை. அறியாமைனா நமக்கு தெரியாத விஷயங்கள். இப்போ கிளாஸ்ல டீச்சர்ஸ் ஏதாச்சும் क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியல, என்ன பண்ணணும்? உடனே போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நமக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு அப்படியே சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். யோசனை பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். அது கிளாஸ்ல மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். சரிங்களா? அப்போ மருளைனா என்னது? மயக்கம். சரி, ஓகே, விப்ராட் மிஸ் வர கிளாஸ்ல கேப்சல் பண்ணதுல திரும்ப வீட்ல போய் பார்க்கணும் அப்படி நம்ம என்ன பண்ண கூடாது? மயக்கத்துல இருக்க கூடாது. மதிக்கும் தெருளை. மதினா என்ன?